வணக்கம். இப்போ வந்து டூ ஸ்பீடு மோட்டார் ஸ்டார்டர் வயரிங் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பவர் வயரிங்கை பற்றி பார்க்கலாம். தேவையானது வந்து ஹை ஸ்பீடுக்கு வந்து ஒரு கான்டாக்டரு, லோ ஸ்பீடுக்கு வந்து ஒரு கான்டாக்டரு, ஸ்டாருக்கு வந்து ஒரு கான்டாக்டர் எடுத்துக்குங்க. கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு செலக்ட் சுவிட்ச் ஒன்று எடுத்துக்குங்க. அப்புறம் வந்து ஹை ஸ்பீடுக்கு வந்து ஒரு ஓவர்லோடு ரிலே, லோ ஸ்பீடுக்கு வந்து ஒரு ஓவர்லோடு ரிலே. இப்போ வந்து வயரிங்கை பற்றி பார்க்கலாம். வந்து ஒரு இன்புட்டில் வந்து 3 போல் எம்சிபி வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதில் வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை ஆர்ஒய்பி 3 பேஸை எடுத்துகிட்டு வந்து ஹை ஸ்பீடு கான்டாக்டுக்கு வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து லோ ஸ்பீடு கான்டாக்டுக்கு வந்து இன்புட்டுக்கு வந்து லூப் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து ஸ்டார் கான்டாக்டர் வந்து இன்புட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. L1 அண்ட் L2 L3 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து ஹை ஸ்பீடு கான்டாக்டர்ல இருந்து அவுட் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடில் வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அவுட்டில் வந்து ஓவர்லோடு கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடில் இருந்து டைரெக்டாக வந்து மோட்டருக்கு வந்து பவர் வந்து கனெக்ட் ஆகும். அடுத்து வந்து லோ ஸ்பீடோட அவுட் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடோட அவுட் எடுத்து வந்து மோட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து இந்த மோட்டாரில் வந்து 2 வைண்டிங் இருக்கும். ஒன்று வந்து ஹை ஸ்பீடு வைண்டிங்கு அண்டு லோ ஸ்பீடு வைண்டிங். அடுத்ததாக வந்து ஸ்டார் கான்டாக்டரோட அவுட் எடுத்துட்டு வந்து லோ ஸ்பீடு கான்டாக்டரோட அவுட்டில் லூப் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்டார் கான்டாக்டர் வந்து எதுக்குன்னா, இந்த ஹை ஸ்பீட் ஆன் பண்ணும்போது லோ ஸ்பீடு கான்டாக்டரோட வைண்டிங் வந்து ஷார்ட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டார் கான்டாக்டர் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி லோ ஸ்பீடில் வரும்போது இந்த ஒரு கான்டாக்டர் மட்டும் ஆன் ஆகும், லோ ஸ்பீடு கான்டாக்டர் மட்டும் ஆன் ஆகும். ஹை ஸ்பீடில் மோட்டர் வந்து ரன் ஆகும்போது ஹை ஸ்பீடு கான்டாக்டர் அண்ட் ஸ்டார் கான்டாக்டர் இது ரெண்டுமே வேலை செய்யும். இப்போ வந்து ஹை ஸ்பீடு வந்து ஆன் பண்ணும்போது இந்த ஹை ஸ்பீடு கான்டாக்டர் இந்த ஸ்டார் கான்டாக்டர் இது ரெண்டும் வேலை செய்யும் ஹை ஸ்பீடில். அதே மாதிரி லோ ஸ்பீடில் வந்து இந்த ஒரு கான்டாக்டர் மட்டும் வேலை செய்யும். C1 வந்து லோ ஸ்பீட் கான்டாக்டர், C2 வந்து ஸ்டார் கான்டாக்டர், C3 வந்து ஹை ஸ்பீட் கான்டாக்டர். இந்த ஸ்டார் கான்டாக்டர் எதுக்குன்னா, ஹை ஸ்பீடில் வந்து மோட்டர் ரன் ஆகும்போது லோ ஸ்பீடு வைண்டிங்கை வந்து ஷார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டார் கான்டாக்டர் வந்து யூஸ் ஆகுது. அடுத்ததாக வந்து கண்ட்ரோல் வயரிங் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து கண்ட்ரோல் வயரிங் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து 2 ஸ்பீடு மோட்டாரோட கண்ட்ரோல் வயரிங் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து லோ ஸ்பீடுக்கு வந்து ஒரு கான்டாக்டரு, ஹை ஸ்பீடுக்கு வந்து ஒரு கான்டாக்டரு, இது வந்து ஸ்டாருக்கு வந்து ஒரு கான்டாக்டர். அடுத்து வந்து ஹை ஸ்பீடுக்கு வந்து ஒரு ஓவர்லோடு ரிலே, லோ ஸ்பீடுக்கு வந்து ஒரு ஓவர்லோடு ரிலே. இப்போ வந்து லோ ஸ்பீடு ஆன் பண்ணுறதுக்கு ஹை ஸ்பீடு ஆன் பண்ணுறதுக்கு ஒரு செலக்ட் சுவிட்ச், 3-வே செலக்ட் சுவிட்ச். கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு சிங்கிள் போல் எம்சிபி வச்சுக்கோங்க. இப்போ வயரிங்கை பற்றி பார்க்கலாம். இப்போ இன்புட்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து சிங்கிள் போல் எம்சிபியில் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்துட்டு வந்து 3-வே செலக்ட் சுவிட்சோட ஒரு சைடை வந்து லூப் பண்ணிட்டு அதில் வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட்டில் வந்து லோ ஸ்பீடு, இப்போ வந்து லோ ஸ்பீடை பற்றி பார்க்கலாம். அதோட அவுட்டில் வந்து இருந்து ஒரு வயர், லோ ஸ்பீடுக்கு வந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 95 NCயில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடு 96 இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து K3 கான்டாக்டரோட NCயில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. K3 கான்டாக்டரோட NCயில் கனெக்ட் பண்ணிட்டு அதோட NCயில் இருந்து ஒரு அவுட்டை எடுத்துட்டு வந்து K2 கான்டாக்டரோட NCயில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட NCயில் இருந்து அவுட் எடுத்துட்டு வந்து லோ ஸ்பீட் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. K3 அண்ட் K2 இது வந்து இன்டர்லாக் பண்ணிட்டு லோ ஸ்பீடு கான்டாக்டருக்கு வந்து A1க்கு வந்து பவர் கனெக்ட் ஆகும். லோ ஸ்பீடு ஆன் ஆகும்போது இந்த 2 கான்டாக்ட் வந்து ஆன் ஆகாது, அதுக்காக இந்த இன்டர்லாக் வயரிங் பண்ணியிருக்கு. அடுத்ததாக வந்து ஹை ஸ்பீடை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஹை ஸ்பீடுக்கு வந்து வயரிங் பற்றி பார்க்கலாம். செலக்ட் சுவிட்சோட செலக்ட் சுவிட்சில் இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 95ல் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடு 96ல் இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து K1 கான்டாக்டரோட NCயில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. NCயில் இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஹை ஸ்பீடு கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க.
அடுத்ததா வந்து ஸ்டார் கான்டாக்டருக்கு வந்து வயரிங் பார்த்தீங்கன்னா டூ கான்டாக்டரோட A1ஐயும் NO-ஐயும் லூப் பண்ணிக்கிங்க. அதோட NO-ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஸ்டார் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து ஸ்டார் கான்டாக்டருக்கு வயரிங் பார்த்தீங்கன்னா A1ஐயும் NO-வையும் லூப் பண்ணிக்கிங்க. அதோட NO-ல இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து ஸ்டார் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. லோ ஸ்பீட் கான்டாக்டரோட A2, ஹை ஸ்பீட் கான்டாக்டரோட A2, ஸ்டார் கான்டாக்டரோட A2ஐயும் மூணையும் லூப் பண்ணிட்டு டைரக்டா வந்து நம்ம நியூட்ரல் டைரக்டா கனெக்ட் பண்ணி இப்போ வந்து இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேஸ் வந்து டைரக்டா வந்து செலக்ட் சுவிட்சுக்கு வந்துருது. செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஓவர்லோடு வழியாக வந்து பவர் இப்போ செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே பவர் வந்து டைரக்டா வந்து ஓவர்லோடு வழியாக வந்துடுது. ஓவர்லோடு வந்து என்சியில் இருக்கு. அதனால டைரக்டா வந்து பவர் வந்து K3 கான்டாக்டரோட என்சிக்கு வந்துடுது. ஆல்ரெடி நார்மல் க்ளோஸ்ல இருக்கு. அடுத்து வந்து K2 கான்டாக்டருக்கு என்சியில் வந்துடுது. இதுவும் நார்மல் க்ளோஸ்ல இருக்கு. டைரக்டா வந்து பவர் வந்து A1ல வந்து கனெக்ட் ஆயிருது. அப்போ நீங்க செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது டைரக்டா வந்து லோ ஸ்பீட் கான்டாக்டர் வந்து ஒர்க் ஆகும். இந்த லோ ஸ்பீட் கான்டாக்டர் வந்து ஒர்க் ஆகும்போது ஹை ஸ்பீட் கான்டாக்டர் ஸ்டார் கான்டாக்டர் இது ரெண்டும் வேலை செய்யாது. இந்த லோ ஸ்பீட் கான்டாக்டர் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி வந்து இன்டர்லாக் பண்ணியாச்சு. அதனால வந்து இந்த ரெண்டு கான்டாக்டர் வந்து வேலை செய்யாது. ஒன்லி லோ ஸ்பீட் ஆன் பண்ணும்போது இந்த லோ ஸ்பீட் கான்டாக்டர் மட்டும் தான் வேலை செய்யும். அடுத்ததா வந்து ஹை ஸ்பீட் ஆன் பண்ணும்போது ஹை ஸ்பீடை வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது ஹை ஸ்பீடை வந்து ஆன் பண்ணும்போது இந்த ஓவர்லோடு வழியாக வந்து அடுத்து வந்து லோ ஸ்பீட் கான்டாக்டரோட என்சி இது வந்து நார்மல் க்ளோஸ்ல இருக்கு. அது வழியா வந்து டைரக்டா வந்து A1க்கு வந்து பவர் கனெக்ட் ஆயிரும். இந்த ஹை ஸ்பீட் கான்டாக்டர் வந்து ஆன் ஆயிரும். ஹை ஸ்பீட் கான்டாக்டர் வந்து ஆன் ஆயிரும். அடுத்ததா வந்து இந்த ஹை ஸ்பீட் கான்டாக்டரோட NO வந்து இந்த ஹை ஸ்பீட் கான்டாக்டர் ஆன் ஆனோடனே NO வந்து NC ஆகி இந்த ஸ்டார் கான்டாக்டர் வந்து வேலை செய்யும். இந்த ஸ்டார் கான்டாக்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ வந்து ஹை ஸ்பீட்ல வந்து மோட்டர் ஓடும்போது லோ ஸ்பீடு வைண்டிங்கை வந்து ஷார்ட் பண்றதுக்காக இந்த ஸ்டார் கான்டாக்டர் வந்து யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீட் ஆன் பண்ணும்போது இந்த லோ ஸ்பீட் கான்டாக்டர் மட்டும் தான் வேலை செய்யும். ஹை ஸ்பீட் ஆன் பண்ணும்போது ஹை ஸ்பீட் கான்டாக்டர் ஸ்டார் கான்டாக்டர் இது ரெண்டுமே வேலை செய்யும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலைன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.